ஸ்டூடெண்ட். எக்ஸசைஸ் 1.2 கொஸ்டின் நம்பர் 2 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. சை ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சப்டிஷன் நம்பர் 1ல் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் ஹேவ் அன் அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. எல்லா ரேஷனல் நம்பருக்குமே அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சப்டிஷன் நம்பர் 1 பாருங்கள். சப்டிஷன் நம்பர் 1 அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா வந்து ஒரு நம்பர் இருக்குன்னா 5ங்கிற ஒரு நம்பர் இருக்குது, அதோட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 0 கிடைக்குன்னு சொல்லி பார்க்கணும். எந்த நம்பரை ஆட் பண்ணால் 0 கிடைக்குன்னா -5 ஆட் பண்ணால் தான் 0 கிடைக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், 5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஈக்குவல் 0 கிடைக்கும். 5 + 5 -5 வெளியே 0 கிடைக்கும். சப்போஸ் நம்ம இதே மாதிரி 2ன்னு ஒரு நம்பர் எடுப்போம், இதோட எதை ஆட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும். அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் ஒரு நம்பரோட எதை ஆட் பண்ணால் 0 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது. இப்போ இங்கே 2 இருக்குன்னா இங்கே -2 ஆட் பண்ணால் தான் 0 கிடைக்கும். அப்போ 2 - 2னுடைய வேல்யூ 0 மாறும். இது பாசிட்டிவில் எடுக்கப்பட்ட நம்பர்ஸ்கள். இது ரெண்டுமே பாசிட்டிவில் எடுக்கப்பட்ட நம்பர்ஸ்கள். நெகட்டிவில் நம்ம எடுத்தோம்னா நெகட்டிவில் ஒரு நம்பர் எடுப்போம் -3, இதோட எதை ஆட் பண்ணால் 0 வரும். எதை ஆட் பண்ணால் 0 வரும். இதுதான் இன்வர்ஸ் அடிட்டிவ் இன்வர்ஸ். இதுதான் அடிட்டிவ் இன்வர்ஸ். ஒரு நம்பருக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுறதுன்னா நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக எடுக்கணும், பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக எடுக்கணும். இங்கே -3 இருக்குது, அப்போ இங்கே +3 எடுத்தால் 0 ஆகும். சப்போஸ் இங்கே வந்து -6 இருக்குது, இப்போ இதோட எந்த நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா +6 ஆட் பண்ணால் தான் 0 கிடைக்குது. அப்போனா 0 இருக்குது. இங்கே 0வோட எதை ஆட் பண்ணால் 0 கிடைக்கும், 0வோட 0 ஆட் பண்ணால் தான் 0 கிடைக்கும். அப்போனா இங்கே இருக்க ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் ஹேவ் அன் அடிட்டிவ் இன்வர்ஸ். எல்லா ரேஷனல் நம்பருக்குமே இங்கே அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து இருக்குது. அப்போ கொடுக்கப்பட்ட ஆன்சர் வந்து கரெக்ட் தான். அப்போ வந்து ட்ரூ தான் நம்மளுடைய ஆன்சர் எழுத முடியும். சப்டிஷன் நம்பர் 1க்கான ஆன்சர் ட்ரூ. நெக்ஸ்ட் சப்டிஷன் நம்பர் 2, the rational numbers that are equal to their additive inverse 0 and -1. 0 and -1க்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் எடுத்தோம்னா அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ சப்டிஷன் நம்பர் 2 பாருங்கள். சப்டிஷன் நம்பர் 2ல் 0 இருக்குது. 0க்கு எந்த நம்பரை ஆட் பண்ணால் 0 கிடைக்குன்னு சொல்லி பார்க்கணும். 0க்கு 0 ஆட் பண்ணால் தான் 0 கிடைக்கும். இது அடிட்டிவ் இன்வர்ஸ். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து -1 கொடுத்துருக்காங்க. இப்போ -1 பார்ப்போம். -1ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 0 கிடைக்குன்னு சொல்லி பார்க்கணும். +1 ஆட் பண்ணால் 0 கிடைக்கும். ஆனால் அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்குல்ல, இது வந்து 1ஓட 1 ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அதாவது 0 = 0. இந்த நம்பரில் இங்கே இருக்கக்கூடிய 0வும் இங்கே இருக்கக்கூடிய இந்த 0வும் ஈக்குவல். 0 = 0. இங்கே பாருங்கள், இங்கே -1 இருக்குது, இங்கே +1 இருக்குது. இப்போ -1 ஈக்குவல் வந்து +1 ஈக்குவலாக ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. அப்போ இது ஆன்சர் வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 3 பாருங்கள். சப்டிஷன் நம்பர் 3ல் த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -11 டிவைடிங் பை 17. இதோடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து 11 டிவைடிங் பை 17 சொல்கிறாங்க. -11 டிவைடிங் பை -17 அடிட்டிவ் இன்வர்ஸாக வந்து +11 டிவைடிங் பை 17 இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ -11 டிவைடிங் பை 17ல் வந்து -11 டிவைடிங் பை 17 நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். -11 டிவைடிங் பை -17. இப்போ நியூமரேட்டர் வேலையும் டினாமினேட்டர் வேலையும் மைனஸ் சிம்பிள் இருக்குது, அதை டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், +11 டிவைடிங் பை 17. +11 டிவைடிங் பை 17 இதை நம்ம ஒரிஜினல் வேல்யூவாக +11 டிவைடிங் பை 17 தான் எடுத்துக்கணும். அப்போ +11 டிவைடிங் பை 17 அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன வரணும், அடிட்டிவ் இன்வர்ஸ். அதாவது 11 டிவைடிங் பை 17ஓட எதை ஆட் பண்ணால் 0 வரும், -11 டிவைடிங் பை 17 ஆட் பண்ணால் தான் 0 வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து +11 டிவைடிங் பை 17 தானே கொடுத்துருக்காங்க. இதோடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் எது கொடுத்துருக்காங்க, +11 டிவைடிங் பை 17 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆன்சர் வந்து நமக்கு வந்து ராங்கான ஆன்சர், அதனால ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 4, த ரேஷனல் நம்பர் விச் இஸ் இட்ஸ் ஓன் ரெசிப்ரோக்கல் இஸ் -1. சப்டிஷன் நம்பர் 4, -1ங்கிற ரேஷனல் நம்பர் அதுக்கு அதுவே ரெசிப்ரோக்கலாக இருந்துக்கிறது. ஓன் ரெசிப்ரோக்கல் இஸ் -1. -1ங்கிற நம்பர் வந்து -1ங்கிற ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு அதுவே ஒரு ரெசிப்ரோக்கலாக இருந்துக்கிறது. இந்த ரேஷனல் நம்பர் ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. நம்ம பார்க்கலாம். -1 எடுத்துக்கலாம். சப்டிஷன் நம்பர் 4, சப்டிஷன் நம்பர் 4ல் -1 எடுத்துக்கிறோம். -1 ஈக்குவல். இப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்க போகிறோம். -1 டிவைடிங் மேலே ஒன்றுமே இல்லாட்டி நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 1 இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். -1 டிவைடிங் மேலே ஒன்றுமே இல்லாட்டி இப்போ -1 இருக்குன்னா டிவைட் மேலே ஒன்று இல்லாட்டி 1 இருக்குன்னு எடுத்தோம். இது ரெசிப்ரோக்கலாக மாத்திரம் என்ன வரும், இது ரெசிப்ரோக்கலாக மாத்திரம் நமக்கு
ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். 1 டிவைடிங் பை -1 கிடைக்கும். 1 டிவைடிங் பை -1 டிவைடிங் பை -1 வேல்யூ என்னது? 1 டிவைடிங் பை -1 நல்லா தெரிஞ்சுக்கணும். -1 டிவைடிங் பை 1ஆலும் ஈக்குவல் 1 டிவைடிங் பை -1ஆலும் இதோடைய வேல்யூ என்ன வரும்னா 1 தான் கிடைக்கும். -1 தான் கிடைக்கும். இதோடைய வேல்யூ நமக்கு வந்து -1 சொல்லி கிடைக்கும். இன்னமும் புரியாதவங்க கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். 1 டிவைடிங் பை 1 எப்படி எழுதுவோம்? 1 எழுதுவோம். அப்போ நாங்கள் -1 டிவைடிங் பை 1 எப்படி எழுதணும்? -1 டிவைடிங் பை 1 வந்து 1 எழுதி அந்த சிம்பிள் அப்படியே எடுத்துருங்க. அந்த சிம்பிள் அப்படியே நீங்கள் ரைட் பண்ணிடுங்க. 1 டிவைடிங் பை 1 எப்படி நம்ம 1 சொல்லி எழுதுறோமோ அதே மாதிரி -1 டிவைடிங் பை 1க்கு பதிலாக அந்த மைனஸ் சிம்பிளை நீங்கள் மறந்துடுங்க. 1 டிவைடிங் பை 1 அப்படியே எழுதிக்கங்க. மைனஸ் சிம்பிளை திரும்ப எடுத்துங்க. அதனால இது வந்து -1. அப்போ -1 வந்து இந்த இடத்துல நம்ம எழுதணும். -1 கொடுத்துருந்தாங்க. அதோடைய ரெசிப்ரோக்கலாக மாற்றினதுக்கப்புறம் 1 டிவைடிங் பை -1. அப்போ வேல்யூ -1 கிடைக்குது. அப்போ -1 வந்து தனக்குத்தானே ரெசிப்ரோக்கலாக மாறிக்கிறது. அப்போ ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட சப்டிஷன் நம்பர் 4 வந்து ட்ரூ தான். சப்டிஷன் நம்பர் 5, தி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் ரேஷனல் நம்பர். எக்ஸிஸ்ட் அப்படின்னா இது பாசிபிளாக இருக்கும். எல்லா ரேஷனல் நம்பருக்கும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து பாசிபிளாக இருக்குன்னு இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லாக அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு நம்பர் இருக்குன்னா அதோட எதை ஆட் பண்ணால் 0 வரும்னு சொல்லி பார்த்தோம். இது எல்லாமே அடிட்டிவ் இன்வர்ஸ். ஆனால் இப்போ பார்க்கக்கூடியதுன்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் ஒரு நம்பர் எடுத்தோம்னா அதை எதோட மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஒரு நம்பர் எடுக்கிறோம். சப்டிஷன் நம்பர் 5 போயிடலாம். ஒரு நம்பர் எடுக்கிறோம். ஒரு நம்பர் 5ங்கிற ஒரு நம்பர். அந்த நம்பரை எதோட மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்குன்னு சொல்லி பார்க்கணும். எதோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து வேல்யூ 1 வரும். எதோட மல்டிப்ளை பண்ணால் இதோட ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணால் 1 டிவைட் பை 5. அப்போ டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குன்னா 1 கிடைக்குது. இப்போ 3ங்கிற ஒரு நம்பர் எடுக்கிறோம். 3ங்கிற ஒரு நம்பர் அதை எதோட மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும். இதோட ரெசிப்ரோக்கல் 1 டிவைடிங் பை 3. அதோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 கிடைக்குது. அதே மாதிரி 0ங்கிற ஒரு நம்பர் எடுப்போமே. 0ங்கிற ஒரு நம்பர் அதை எதோட மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும். 0வை இதோட ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். ரெசிப்ரோக்கலாக மாற்றினா என்ன வரும்? நமக்கு வந்து 1 டிவைடிங் பை 0 ஆயிரும். 1 டிவைடிங் பை 0 வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 டிவைடிங் பை 0 ஈக்குவல் அன்டிஃபைன், அதாவது இன்டிட்டர்மெண்ட் ஃபார்ம், இன்ஃபினிட்டிவாக மாறிடும். அதனால இதுக்கு வந்து வேல்யூ கிடையாது. இதுக்கு வந்து 1 வரதுக்கான பாசிபிள் இங்கே வந்து கிடையாது. அப்போ இது இந்த ஆன்சர் வந்து நமக்கு ராங்காக இருக்குது. இது வந்து இன்ஃபினிட்டிவாக மாறிடும். இப்போ இந்த இடத்துல நமக்கு ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு கேட்டிருந்தாங்க. எல்லா ரேஷனல் நம்பருக்கு வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுமா? எக்ஸிஸ்ட் ஆகுனா பாசிட்டிவ், அதாவது பாசிபிளாக அமையுமா அமையாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாசிபிளாக அமையாது. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு வந்து ஃபால்ஸ். கொஸ்டின் நம்பர் 2ல் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு பார்க்குறதுக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் என்னன்னு சொல்லி தெரியணும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் என்னன்னு தெரியணும். இதை தவிர வேறு எதுவுமே இதில் வந்து இல்லை. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.